சார் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெங்களூர் டு ஒசூர் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு மெட்ரோ ரயில் சேவை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தியும், ஒசூர் இலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் செல்ற மாதிரி கூடுதலான ரயில்கள் இயக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், ஜோலார்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஒசூர் இதை இணைத்து ஒரு ரயில் பாதை திட்டம் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்படக்கூடிய திட்டம், 83 வருடமாக கிடப்பில் போடப்படக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதும், அதே மாதிரி ஏற்கனவே இங்கே 2000 ஏக்கர் அளவுக்கு ஒசூர் ஏர்போர்ட்ங்கிறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்து, இப்போ HAL-னுடைய அந்த வான் பரப்பு பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி என்ற முறையில் இதற்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மத்திய அரசு மறுத்திருக்கிறாங்க. ஆகவே இந்த விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி இந்த மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் செய்து, இன்று காலையிலிருந்து ஒரு இருசக்கர பேரணி நடத்தி இன்று இறுதியாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுது. மாவட்ட செயலாளர் தோழர் சுரேஷ் அவருடைய தலைமையிலும், கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் பத்ரி அவர்களுடைய தலைமையிலும் இந்த 2 வீலர் பேரணிங்கிறது இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் மிக மிக அவசியமான கோரிக்கை. 2025 அக்டோபர் மாதத்தில் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் நாடாளுமன்றத்தில் அறிவித்த ஒரு திட்டம் இது. ஏற்கனவே இந்தியாவில் 15 மெட்ரோ திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. முதலாக இன்டர்ஸ்டேட் 2 மாநிலங்களை இணைக்கக்கூடிய மெட்ரோ திட்டம் என்ற முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்னு 2025 அக்டோபரில் அறிவித்த திட்டம். ஆனால் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இது ஒரு நாளைக்கு 1 லட்சம் தொழிலாளர்கள் இங்கிருந்து பெங்களூருக்கு பயணப்படுறாங்க. அங்கிருந்து ஒசூருக்கு வரக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமான அளவுக்கு இருக்கு. ஆகவே இது போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்ல, பல உயிர் பாதுகாப்பு, சாலை வழி போக்குவரத்து மூலமாக நிறைய உயிர் பலிகள் ஏற்படுது. ஆகவே உயிர் பாதுகாப்பும் சேர்ந்த ஒரு விஷயம் என்ற முறையில் இந்த திட்டத்தை மத்திய அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவசியமாக இதை அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே மாதிரி ரயில் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோலார்பேட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஒசூர் என்ற இந்த ரயில் பாதைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ரயில் பாதை. இது இந்த மாவட்ட மக்களையே இப்போ இங்கே சென்னை போகணும்னா ஒன்று பெங்களூர் போய் போகணும், இல்லை சேலம் போய் போகணும், அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இருக்குது. ஆகவே இந்த ஜோலார்பேட்டையோடு இணைக்கப்பட்டால் வட மாநிலங்கள், சென்னை மட்டுமல்லாமல் வட மாநில ரயில்களையும் இந்த மக்கள் பயன்படுத்துவதற்கு பெரிய அளவுக்கு பயன்படும். அதே மாதிரி இந்த காலை பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒசூர் டு பெங்களூர் பயணிகள் ரயில் இயக்கப்படணும், அதிகமான ரயில்கள் இங்கே இயக்கப்படணும் அப்படின்லாம் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம். அடுத்து என்னன்னா, இப்போ நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட், கெம்பேகவுடா ஏர்போர்ட்டிலிருந்து 75 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஒசூர் இருக்கு. அது ஒசூரில் ஒரு ஏர்போர்ட் வேணுங்கிறது அவசியம் என்பது தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 2000 ஏக்கரில் இங்கே ஏர்போர்ட் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். நிலம் உட்பட தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு வான்வழி பாதுகாப்புக்கு அது இடையூறாக இருக்கு என்று HAL நிறுவனம் ஆட்சேபனை தெரிவித்ததுனால சொல்றாங்க. HAL நிறுவனம் பெங்களூர்ல தான் செயல்படுது. பெங்களூர்ல தான் இன்றைக்கு போர் பயிற்சிகள் இதெல்லாம் நடத்தப்படுது. ஆகவே பெங்களூர்ல விமான நிலையம் அமைக்கலாம், ஒசூர்ல விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்வது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது. ஆகவே இந்த ஒசூர் விமான நிலைய கோரிக்கை இது அவசியமானது. இது அரசியல் ரீதியாக இன்றைக்கு NDA அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவாக ஆந்திர பிரதேசத்துக்கு இந்த ஏர்போர்ட்டை, குப்பம் பகுதிக்கு இந்த ஏர்போர்ட்டை கொண்டு செல்வதற்கான முயற்சி நடக்குது. குப்பத்தில் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வருவதில் நாங்கள் ஆட்சேபிக்கல. ஆனால் ஒசூருங்கிறது மிக அவசியமானது. இங்கிருந்து ஒரு 3 மணி நேரம் பயணம் பண்ணால் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏர்போர்ட் அடைய முடியும். ஆகவே இந்த ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா பெங்களூருனுடைய டிராஃபிக்கு, இந்த பக்கம் ஒசூருடைய டிராஃபிக் இதெல்லாம் கணிசமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தொழில் வணிக நகரம், உற்பத்தி நகரம் என்ற முறையிலையும் இந்த நகரத்தினை சார்ந்த எல்லாரும் பயணம் பண்ணுவதற்கு மிக முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டாகவும் இது அமையும் என்பதையும் வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த மோட்டார் சைக்கிள் ரேலி பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். ஆகவே நம்ம இந்திய அரசை, மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம்
தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு மத்திய மோடி அரசு வந்து கொடுத்துட்டு அந்த திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா மதுரை கோவைக்கான மெட்ரோ திட்டம், மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு 9,000 கோடியும் கோவை மெட்ரோ திட்டத்துக்கு 8,500 கோடியும் ஒதுக்கீடு செய்வதாக அறிவிச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு குறைவா இருக்குது. ஆகவே இந்த திட்டத்தை நாங்க வந்து ஏற்கல என்று திருப்பி அனுப்புகிற ஏற்பாடுங்கிறது இருக்கு. இதை விட குறைஞ்ச இப்ப நொய்டா எல்லாம் வந்து நீங்க வந்து 6 லட்சம் பேர் தான் இருக்காங்க. நொய்டாவில் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படுது. குருகிராமில் வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் பேர் தான் அங்க மக்கள் தொகை இருக்கு. அங்கெல்லாம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை மதுரைக்கு மட்டும் இந்த திட்டத்தை நிராகரிப்பது என்ற நிலைமை இருக்கு. பிரதமரே அறிவிச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் இருப்பது கூட ஒசூர் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற காரணத்துக்காக செயல்படுத்தாம இருக்காங்களோ என்ற சந்தேகம் வருது. ஏற்கனவே ஒசூருடைய ஏர்போர்ட் இங்க வந்து அதை ரத்து பண்றேன்னு அறிவிச்சிருக்காங்க. ஒசூரினுடைய மெட்ரோ திட்டத்தை அறிவிச்சுட்டு செயல்படுத்தாம இருக்காங்க. மதுரையினுடைய மெட்ரோ கோவையினுடைய மெட்ரோ திட்டத்தை மக்கள் தொகை காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்றாங்க. ஆகவே தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடியவர்கள் 2026 தேர்தலில் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் பாஜகவை முற்றிலும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். ஆகவே இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இந்திய அரசு வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிக்கையை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செய்து உரிய முறையில் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை மத்திய அரசாங்கத்திற்கு முன்னால் நாங்கள் வைக்கிறோம். சார், நான் ஒரு கவர்னருங்கிற ஒரு மாநில அரசு தயார் செய்கிற கொள்கை அறிக்கை அது. இப்போ நீங்க வந்து அந்த கொள்கை அறிக்கையை அவர் வந்து திருத்தம் சொல்வதற்கெல்லாம் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. திருத்தம் இருந்துச்சுன்னா திருத்தத்தை அரசாங்கத்தில் சொல்லி அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் அமைச்சரவையினுடைய அந்த கொள்கை அறிக்கையை வாசிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆனால் அவர் அந்த கடமையை தொடர்ந்து செய்ய மறுக்கிறாரு. இவரே ஒரு திருத்தத்தை மேற்கொண்டெல்லாம் சொல்றாரு. சில பெயர்களை இதை தவிர்த்தாரு கடந்த காலத்துல எல்லாம். இப்ப கடைசியா இந்த 2 ஆண்டுகளா என்ன பண்றாருன்னா உள்ள நுழைஞ்சிட்டு நீங்க தேசிய கீதம் பாடல அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி அவர் வந்து இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் தப்பான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இன்றைக்கு ஆளுநர் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமையை நம்ம வந்து பாக்குறோம். ஆகவே நம்ம வந்து இதுல வந்து அவர் வெளிநடப்பு பண்ணதுங்கிறது தமிழ் மக்களை அவமதிக்கக்கூடிய விஷயம்னு நான் பாக்குறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக ஒரு நிகழ்ச்சி துவங்குகிற போது தமிழ்தாய் வாழ்த்தும், நிறைவடைகிற போது தேசிய கீதம் பாடுகிற வழக்கம் தமிழ்நாட்டில் எல்லா அரசு விழாக்களிலும் பின்பற்றப்படுது. ஆனா இவர் வந்து தேசிய கீதம் அந்த தான் துவக்கணும் அப்படின்னு சொல்றதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய மரபை வந்து அவங்க கொச்சைப்படுத்துற மாதிரி, தமிழர்களுடைய உணர்வை அவங்க இது பண்ற மாதிரி. இப்ப நீங்க சில மாநிலங்களுக்கு கொடிகள் இருக்கு. நீங்க கர்நாடகாவுக்கு ஒரு கொடி இருக்கு, மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு, ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு கொடி இருக்கு. ஆகவே ஆந்திர அரசும் மாநில அரசும் அந்த கொடியை பயன்படுத்துவதை இவங்க போய் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அது அந்த மாநிலத்தினுடைய உரிமை. தமிழ்நாட்டில் அப்படி கொடி இல்லைன்னாலும் தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது தமிழ் மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ் மண்ணை வணங்குகிறோம் என்பதுதான் தமிழ்தாய் வாழ்த்தினுடைய அடிப்படை. ஆகவே இது வந்து ஆளுநர் வந்து இவ்வாறு சட்டமன்றத்தை புறக்கணிச்சுட்டு போற செயல்ங்கிறது அவர் ஒரு அரசியல்வாதி போல நடந்து கொள்வதும் தமிழ் மக்களை புறக்கணிக்கிற நடவடிக்கை என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன்.